நாம் உக்கிரானத்துவத்தை குறித்து பார்த்து வருகின்றோம். உக்கிரானத்துவத்தினுடைய அந்த வார்த்தையுடைய பொருள், உக்கிரானத்தை குறித்ததான பாடங்களை நாம் படித்து வருகின்றோம். அதில் அந்த உக்கிரானத்துவங்கிற வார்த்தையுடைய பொருள், அடுத்ததாக உக்கிரானத்துவத்தை குறித்ததான அடிப்படை கோட்பாடுகள், அதைத் தொடர்ந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் உள்ள உக்கிரானத்தை சார்ந்த முன்மாதிரிகள், உக்கிரானத்துவத்திலே தேவனுடைய கர்த்தத்துவம், உக்கிரானத்துவத்தில் ஞானம் மற்றும் உண்மை என்கிற பல்வேறு காரியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலிருந்து நாம் உக்கிரானத்துவத்தில் எந்தெந்த பகுதிகளிலே உக்கிரானத்துவத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து படிக்க இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நாம் உக்கிரானத்துவம் என்பது நாம் நம்முடைய வாழ்விலே சில காரியங்களுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம். சுவிசேஷம், வேத வசனம், நேரம், குடும்பம், நம்முடைய சொத்து, நாடு என்கிற பல காரியங்களுக்கு அது பல்வேறு இந்த இவைகளை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது பார்க்கிறோம். அதில் இன்றைய தினத்திலே முதலாவது சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சுவிசேஷத்தை குறித்து பார்க்க இருக்கும்போது முதலாவது சுவிசேஷம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். சுவிசேஷம் அறிவித்தல் என்கிற பாடத்திலே நாம் வரும்போது சுவிசேஷத்தை குறித்து சற்று விரிவாக பார்த்தோம். எனினும் மீண்டும் இங்கே அதை சற்று ஞாபகப்படுத்துவது நலமாக இருக்கும். ஏனென்றால் ஒருவேளை அந்த பாடத்தை இதுவரை படிக்கவில்லை என்றால் இந்த பாடம் நமக்கு பயனுடையதாக இருக்கும். அதாவது சுவிசேஷம் என்கிற வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஆனால் இன்று அது தமிழ் வார்த்தையாக அறியப்பட்டிருக்கிறது. தவறொன்றுமில்லை. ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு வார்த்தைகள் கடன் வாங்கப்படுவதும் மாறுவதும் இயல்பு தான். மற்றபடி சுவிசேஷங்கிற வார்த்தையை நாம் சுத்தமான தமிழில் சொல்வதாக இருந்தால் நற்செய்தி என்று சொல்கிறார்கள். அது தமிழ் வார்த்தையாக கருதப்படுகிறது. ஆகவே சுவிசேஷம், நற்செய்தி என்றே நாம் மாறி மாறி நாம் பயன்படுத்துவோம். அடுத்ததாக நாம் கிறிஸ்தவத்தினுடைய பார்வையிலே சுவிசேஷம் என்று எதை சொல்கிறோம் என்று பார்த்தால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் தான் சுவிசேஷத்தினுடைய மைய புள்ளியாக அல்ல மைய கருத்தாக இருக்கிறது. நாம் அதை ஒரு முறை அதை பைபிளிலிருந்து படிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இதுதான் காஸ்பல். பாவியாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பை அடைந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டியது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாருங்கிற இந்த செய்தியை, இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை நம்பி தன்னை அதற்கு அர்ப்பணிப்பதுதான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வது ஆகும். ஏனென்றால் இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லும்போது அநேகருக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. சில வேளை சிலர் சொல்லுவாங்க சுவிசேஷம் என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படி சொல்லுவாங்க. அது சுவிசேஷங்களை குறித்து விவரிக்கிறதான 4 புஸ்தகங்கள். சிலர் சொல்லுவாங்க சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு. அது வாழ்க்கை வரலாறு தான், ஒரு விதத்திலே அது உண்மை. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக த மெயின் பாயிண்ட் ஆர் த கோர் பாயிண்ட் ஆஃப் த காஸ்பல், அது சுவிசேஷத்து உயிரளிக்கிறது எதுவென்றால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் முக்கியம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் நமக்கு உண்மையான சுவிசேஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தது மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலை நம்புவதன் மூலம் மட்டுமே நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெறுகிறோம். இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு கேள்வி கேட்போமா? ஒருவேளை இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் அவர் நம்மை போல ஒருவர் தான். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்ததான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று என்பதற்கு மிக வலுவான ஆதாரம். நல்லா புரிஞ்சுங்க. அவர் sins has been forgiven.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் தான் இயேசு உயிர்த்தெழுந்தது. அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நான் யோவான் 1:12 படிக்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே சிலர் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவோம். அது நம்ம சிலரை கேட்போம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு. ஆமான்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு கேட்டால் என்னுடைய அனுபவத்தில் ஒரு சிலர் உடனே தயங்கி இருக்கிறாங்க. ஐயா, அதை எப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? காரணம் என்னென்றால் வேத வசனத்தை குறித்த அறிவு குறைவு அல்லது ரட்சிப்பை குறித்ததான தெளிவின்மை. இதுதான் அதனுடைய காரணம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பாவத்துக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவர் என்று ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆகவே இந்த சுவிசேஷத்திற்கு முதலாவது நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். என்ன கணக்கு என்றால், முதலாவது இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா என்று கணக்கு கொடுக்கணும். அடுத்ததாக இந்த ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோமா என்பதுக்கும் கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து இன்று என்னிடம் கணக்கு கேட்பார் என்றால், அவர் முதல் ஒரு கேள்வி கேட்பார். உன்னுடைய பாவத்துக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயன்னு கேட்பார். சரி, நான் என்ன பதில் சொல்லி ஆம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அடுத்து கேட்பார், அந்த சுவிசேஷத்தை நீ பிறருக்கு சொன்னாயா? அதுவும் கேட்பார். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் சுவிசேஷத்தை, அதை ஒவ்வொரு மனிதனும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு கணக்கு கொடுக்கணும். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மனிதன் சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் உக்கிரானத்துவத்திலே, சுவிசேஷம் குறித்த உக்கிரானத்துவத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது. அடுத்ததாக அப்போ நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இனி அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்த கட்டம் என்றால் சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து நாம் என்ன கணக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அதைத்தான் நாம் சுவிசேஷ ஊழியம் என்று சொல்கின்றோம். இல்லை, இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடமைப்பட்டவனாக இருக்கின்றான். அவன் படித்தவனா படிக்காதவனா, அல்லது இறையியல் படித்தவனா படிக்காதவனா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட வெளிச்சத்தை, தங்களுக்கு கிடைத்த பாவமன்னிப்பின் செய்தி பிறருக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதிலே நாம் திறமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் 3 காரியங்களிலே நம்மை வளர்த்தி கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு 9ஆம் பக்கத்தில் இருக்கிறது. உங்கள் நோட்டில் 9ஆம் பக்கத்தை எடுத்தீங்கன்னா, சுவிசேஷ ஊழி என்கிறதான துணை தலைப்பின் கீழ் முதலாவது வருகிறது சாட்சியா இருத்தல், 2வது பிரசங்கித்தல், 3வது போதித்தல். சாட்சியா இருத்தல் என்று சொல்வதை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. சாட்சி சொல்லுதல், சாட்சி சொல்வது என்பது வேறு, சாட்சியா இருத்தல் என்பது வேறு. ஏனென்றால் சாட்சி சொல்லுதல் என்பது சாட்சியா இருக்காமலே சாட்சி சொல்ல முடியும். அது அப்போதான் உங்களுக்கு புரிய முடியும். இல்லை, அது ஒரு விதமான பொய் சாட்சியாக மாறிவிடும். இந்த சாட்சி என்கிற வார்த்தை குறித்து கிரேக்க மூலத்தை படித்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு நீதிமன்ற வார்த்தை. ஆர் த இஸ் எ வேர்ட் யூஸ்ட் இன் கோர்ட். அங்கதான் விட்னஸ்ன்னு சொல்லுவோமே, அல்லது ஐ விட்னஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஒரு வழக்கை விசாரித்து வரும்போது அந்த வழக்குக்கு சாட்சியா இருப்பது தான் இந்த வார்த்தை. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் ஏற்றுக்கொண்ட செய்திக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். பீயிங் ஏ விட்னஸ், லிவிங் விட்னஸ் என்று சொல்வதற்கு சற்று இணையானது தான். நாட் டெல்லிங் த காஸ்பல். Telling gospel is necessary, but before telling the gospel, being a witness is very much important. Or living as a witness is very much important. ஆகவே சாட்சியாக இருப்பது மிக மிக முக்கியம். அதாவது இயேசு கிறிஸ்துவை
சிலுவையில் அடித்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நம்முடைய அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சியாக இருக்கிறோம். அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே பீயிங் ஆஸ் எ விட்னஸ், நாம் நம்முடைய வாழ்வே சாட்சியாக இருக்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த சாட்சியை இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க கடமைப்பட்டுள்ளதாக இருக்கின்றோம். பிரசங்கித்தல் என்பது அதை குறித்து சொல்லுவாருன்னா உங்களுக்கு ஒருவேளை இன்னொரு பாடம் எப்படி பிரசங்கிக்கிறேன்னு விரிவாக வரும். ஆனால் அடிப்படையிலே பிரசங்கிப்பது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இட் இஸ் அன் ஆர்ட். அது ஒரு கலை. ஏனோ தானோ என்று பிரசங்கிப்பதல்ல, நாம் வாழ வேண்டும். அடுத்ததாக அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது அதற்குரிய முறையிலே சொல்ல வேண்டும். அதற்குரிய முறை என்று சொல்லும்போது, உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த நான் செய்தியை நாம் சொல்கிறோம் என்றால், ஒரு வசன பகுதியிலிருந்து சொல்கிறோம் என்றால், அதனுடைய வரலாற்று சூழல், அதனுடைய பொருள், அந்த பகுதியை சரியான வேத வியாக்கியானம் செய்து அதை பிறருக்கு சொல்ல வேண்டும். ஆகவே ஏதோ சொல்வதல்ல, வாயிலிருந்து வார்த்தை வருவதல்ல, அவைகளை சொல்ல வேண்டிய முறையில் தான் சொல்லணும். அதில் ஒரு தகவலை நம்ம சொல்லுவாருன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்களை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்தீர்களாயில் 90% பிரசங்கங்கள், 90 அல்ல 99 கூட சொல்லலாம், சரியான காஸ்பல் மெசேஜ் அல்ல. இதை யாரையும் குறை சொல்வதற்காக நாம் சொல்லவில்லை, நம்மை நாமே வளர்த்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு சிறிய ஆய்வை செய்யுங்க, 2 ஆய்வை செய்யுங்க, உங்களுக்கு டைம் இருக்குமானால். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தை வாசிக்கணும். வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்னா, செலக்ட் பண்ணி அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சில பிரசங்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு பிரசங்கம்லாம்? பேதுருக்கு பிரசங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஸ்தேவானுக்கு பிரசங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பவுலுடைய பிரசங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கங்களை தனியாக எடுத்து நீங்கள் ஆய்வு செய்வீங்கன்னா, அந்த எல்லா பிரசங்கத்திலும் ஒரு நிகழ்வு காமனாக இருக்கும். அது என்ன நிகழ்வுன்னு சொல்ல முடியுமா? நானே சொல்லேன், நீங்கள் வேணா அதை ஆய்வு செய்யுங்க. இந்த எல்லா பிரசங்கத்திலும் ஒன்று பொதுவாக இருக்கு. அது என்னவென்றா, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி எல்லா பிரசங்கத்திலும் இருக்கும். அப்படின்னா சரியான பிரசங்கம் என்பது என்ன? நம்முடைய பிரசங்கத்திலே இயேசு உயிர்த்தெழுந்தார்ங்கிற செய்தி வர வேண்டும். அதுதான் சரியான பிரசங்கம், அதுதான் சரியான சுவிசேஷ பிரசங்கம். இப்போது இன்றைக்கு நடைமுறையிலே சுவிசேஷ பிரசங்கங்கள் என்று பிரசங்கிக்கப்படுகிற இடங்களிலே நீங்கள் சென்று அல்லது காணொலிகளிலே கிடைக்கிற பிரசங்கங்களை எடுத்து ஆய்வு செய்தீர்களாயில், சுவிசேஷ பிரசங்கம் என்று சொல்லுகிற பிரசங்கங்களிலே கூட இயேசு உயிர்த்தெழுந்தார்ங்கிற செய்தி இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க நற்செய்தி கூட்டம்னு சொல்லுவாங்க. நற்செய்தி கூட்டம்னு சொல்லிட்டு இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார்ங்கிற செய்தி இருக்காது. இயேசு அற்புதம் செய்தார்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு செய்தது அற்புதம் தான், சந்தோஷம்தான். ஆனால் அது இட் இஸ் நாட் காஸ்பல், இட் இஸ் நாட் த பியூர் காஸ்பல். காஸ்பல் என்பது இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார். கட்டாயம் இயேசு உயிர்த்தெழுந்தார்ங்கிற செய்தி இருக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மூலம் நமக்கு மீட்பு உண்டுங்கிறது இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் பேதுரு, ஸ்தேவான், பவுல் மற்றும் அனைவரும் எல்லாருடைய பிரசங்கத்திலும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது இருந்தது. ஆகவே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பிரசங்கத்தின் மூலம் சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். அந்த பிரசங்கத்திலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி இருக்க வேண்டும். மூன்றாவதாக, போதித்தல் மூலம் நாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். போதித்தல் மூலம் சுவிசேஷம் சொல்வதற்கும் பிரசங்கிப்பதற்கும் வித்தியாசம் உண்டா என்றால் நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. போதித்தது சற்று சீஷத்துவத்திற்கு ஒரு முதல் படியாக கூட இருக்க முடியும். ஏன்னா பிரசங்கித்தல் என்பது நான் பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவர்களை ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் கூட சில இடம் அதை செய்ததாக பார்க்கிறோம். ஆனால் சீஷத்துவம் என்பது
போதிப்பதில் தான் வருகிறது. ஆகவே போதிக்கும் போது கூட நான் ஒரு வேத வசன பகுதி எடுத்து அதனுடைய முழு பின்னணி வரலாறு ஆகியவற்றை விளக்கிய பின்பு போதிக்க வேண்டும். அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் நம்ம எங்கே பார்ப்போம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா, பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு சொன்னது பிரசங்க முறை அல்ல, டீச்சிங் மெத்தட். பாருங்க, அவர் ஒரு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவர் ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தினாலே பிலிப்பு போய் அங்கே சேர்றாரு. பிலிப்பு சேர்ந்த பின்பு கேட்குறாரு, நீ என்ன படிச்சுட்டு இருக்கிற? அவர் சொல்றார், நான் ஏசாயா புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேன். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாரு. அந்த கேள்வியின் அடிப்படையிலே அந்த உரையாடல் சென்று அந்த போதனையின் அவர் கடைசியில் என்ன சொல்றாரு, அந்த டீச்சிங்கை கொடுத்துட்றாரு. அந்த டீச்சிங்கை கொடுத்த போது இறுதியில் அந்த மந்திரி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் சுவிசேஷ பணியை செய்யும்போது முதலாவது பணியை செய்வதற்கு முன்பாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒவ்வொரு மனிதனும் கணக்கு கொடுக்கணும். ஏற்றுக்கொண்டவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவன் அதன்படி சாட்சியை இருக்க கணக்கு கொடுக்க வேண்டும். அதை பிரசங்கிப்பதை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். அதை போதிப்பதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். சில கேள்வி உங்களோட 11ஆம் பக்கத்தில் இருக்கிறது பாருங்க. ஒரு 11ஆம் பக்கத்தில் நடுப்பக்கத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. சில கிறிஸ்தவர்கள் உப்பாக இருப்பதில்லை ஏன்? அதாவது சிம்பிளா சொன்னால் சாட்சியாக இருப்பதில்லை ஏன் என்றால், அநேகமாக அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். சில வேளை கிறிஸ்தவர்கள்ங்கிற போலி வேடத்தில் இருப்பார்கள், ஆனால் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அது ஒரு காரணம். இரண்டாவது, தங்களுடைய சொந்த வாழ்வில் பரிசுத்தமாக இருப்பதில்லை. அவருடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கும் சுவிசேஷத்துக்கும் எதிராக சாட்சியிடுகிறது. இது கூட அவர்கள் சரியான உப்பாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது, அடிப்படையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் சரியான தொடர்பை வைத்திருப்பதில்லை. அவரை தவிர்த்து நாம் சிறப்பானதை அடைய முடியாது. எல்லை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று யோவான் 15:5 சொன்னார். இவனமாக இந்த காரணங்களினாலே சிலவேளை கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் பயனுடையவர்களாக, அதாவது உப்பு என்றால் பயனுடையவர்களாக அவர்கள் இருக்க முடியாமல் இருக்கிறது. இப்படி பயனற்றவர்களாக இருப்போமானால் நம்முடைய பணியும் பயனற்றவர்களாக மாறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் மறுபக்கத்தில் வரும்போது, ஒரு சிறந்த சீஷனாக வாழ நம்முடைய வாழ்வில் கீழ்காணும் கருத்துக்களை அதே வரிசை முறையில் பின்பற்ற வேண்டும். அதுவும் அந்த 12ஆம் பக்கத்தில் நடுப்பகுதியில் இருக்கிறது. அதில் 4 ஏரோ கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அந்த 4 ஏரோவை நான் வாசிக்கிறேன். தேவனுடன் நம்முடைய உறவும் நடையும் சீராக இருக்க வேண்டும். நம்ம சரியாக சாட்சியாக இருப்பதற்கு அடிப்படை நம் தேவனோடுள்ள உறவும் நம்முடைய வாழ்க்கை முறையும் சீராக இருக்க வேண்டும். அதில் அந்த முதல் வசனம், அதுக்கு ஆதார வசனம் பாருங்க, யோவான் 1:12. அதனுடைய பொருள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுதான் அடிப்படை. தேவனோடு உறவை பேணுகிறோம் என்றால் முதலாவது இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அந்த உறவை பேண முடியும். ஏன்னா சிலர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, சிலர் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. அது நல்லது தான், ஆனால் அது உறவை பேணுவதில்லை. உறவை பெறுவது வேணும்னா முயற்சி என்று சொல்ல முடியும். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட பின்பு தான் உறவு ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய உறவும் பொறுப்பும் குடும்பத்தில் சீராக பராமரிக்க வேண்டும். ஒரு சுவிசேஷ ஊழியன் தன்னுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஒரு சீரான வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டியவனாக இருக்கின்றான். அடுத்த மூன்றாவது, சபையுடன் நம்முடைய உறவும் பொறுப்பும் முறையாக இருக்க வேண்டும். பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோட உறவு இருக்க வேண்டும், குடும்பத்திலே நல்ல உறவு இருக்க வேண்டும், சபையிலே நல்ல உறவு இருக்க வேண்டும், சமுதாயத்தில் நம்முடைய உறவும் பொறுப்பும் பிற சமுதாய மக்களுடன் மற்றும் சமூகத்திலும் போற்றும்படி இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறது யார்கிட்ட சொல்ல போகிறோம்? பிற சமுதாயத்தில் உள்ள மக்கள்கிட்ட தான் சொல்ல போகிறோம். அது ஆண்டவரை அறியாத மக்கள்கிட்ட தான் சொல்ல போகிறோம். அப்படியானால் மேற்கூறிய 3 சரியாக இருக்கும்போது தான் 4வதிலே நாம் சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
இவைகள் பொருந்தி வரும்போது தான் நாம் சிறந்த சுவிசேஷ பணியாளராக மாற முடியும். நம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் அநேகரை நாம் ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆகவே இந்த சுவிசேஷத்தை குறித்து நம்முடைய உக்கரணத்துவத்தில் 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? 2வது, ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்கிறோமா? இந்த 2க்கும் நாம் கணக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக இன்னொன்று காரியத்திலும் 2வதாக நாம் உக்கரணத்துவத்துக்கு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். அது தேவனுடைய வார்த்தை குறித்ததான உக்கரணத்துவம். தேவனுடைய வார்த்தை குறித்ததான உக்கரணத்துவம் என்றால், தேவனுடைய வார்த்தை என்றால் நமக்கு தெரியும், நம்முடைய கையில் இருக்கிறதான பைபிள். இதை குறித்து விரிவாக இன்னொரு பாடத்தில் நாம் படிப்போம். உங்களுக்கு அந்த பாடம் நான் எடுக்கலை. தியாலஜியில் பிப்ளியாலஜி என்று சொல்லுவாங்க. அதை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் விரிவான தகவல் ஒருவேளை கிடைக்கலாம். அல்லது நீங்களே அந்த நோட்டை அல்லது வாசித்திருக்கலாம், அல்லது நீங்கள் அறிந்திருக்கலாம். என்றாலும் நமக்கு இப்போது தெரிய வேண்டியது வேதாகமம் என்று நாம் சொல்வது, அல்லது பைபிளிலே, ஆங்கிலத்தில் பைபிள் சொல்லுவோம், தமிழில் பரிசுத்த வேதாகம் என்று சொல்லுவோம். சிலர் கத்தோலிக்கர்கள் அதை விவிலியம் என்று சொல்வார்கள். இப்போது சில ரிஃபார்ம்டு சர்ச்சஸை சேர்ந்தவர்கள் கூட அதை பைபிள் என்கிற வார்த்தத்தை தமிழ்படுத்தி அல்லது லத்தீனில் உள்ள அந்த வார்த்தை விவிலியம் என்று சொல்லுகிறவர்களை கேட்டுக்கிறேன். எப்படி இருந்தாலும் பொதுவாக நாம் பைபிள் என்று சொல்லுகிறோம், அல்லது வேதாகம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் வேதாகம் என்று சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதாகம் என்பது இந்து மத நூல்களை குறிக்கிறது, ஆகவே இனிமேல் வேதாகம் என்று சொல்லக்கூடாது, ஒரேடியாக நாம் அதை பைபிள் என்று சொல்லுவோம் என்கிற கருத்தும் இருக்கிறது. ஆனால் அதை இப்போது நாம் பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் பரிசுத்த வேதாகம் என்று சொல்லும்போது அது கிறிஸ்தவருடைய நூலைத்தான் சொல்லுகிறது. அடுத்ததாக இதை குறித்து நாம் என்ன கணக்கு கொடுக்க வேண்டும் என்றால், பரிசுத்த வேதாகமத்தை நாம் அறிய வேண்டிய முறையில் அறிந்திருக்கின்றோமா? வாட் இஸ் பைபிள்? பைபிள் தேவனுடைய வார்த்தை என்பது நமக்கு தெரியும். பொதுவாக இன்றைக்கு சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிவதில்லை. ஏன்னா நம்முடைய பள்ளி கல்லூரிகளே நமக்கு கற்றுத்தரும்போது என்ன கற்றுத்தருகிறாங்கன்னா, இந்துக்களுடைய புனித நூல் பகவத்கீதை, இஸ்லாமியருடைய புனித நூல் குரான், கிறிஸ்தவருடைய புனித நூல் பைபிள், அப்படி கற்றுத்தருகிறார்கள். ஆகவே அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு புனித நூலாக மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் அது ஒரு தவறான பார்வை. நாம் பைபிளை புனித நூலாக கருதவில்லை, பைபிளை தேவனுடைய வார்த்தையை கருதுகிறோம். தேவனுடைய வார்த்தையை கருதுகிறபடியினால் தேவனால் அதை நாம் புனிதம் என்று கருதலாம். ஆனால் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது, பைபிள் தேவனுடைய வார்த்தை என்பதை அறிந்து அதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தை குறித்து முதலாவது, இப்போ சிலர் நம்மகிட்ட கேட்பாங்க, இதை எப்படி நீங்கள் தேவனுடைய வார்த்தை நம்புறீங்க? இது வழக்கமாக கிறிஸ்தவர்கள் கூட கேட்பாங்க. அவங்களுக்கு எளிய பதிலை கொடுப்பதாக இருந்தால், இந்த கேள்வி எல்லா காலத்திலும் எழுப்பப்பட்டு தான் வருகிறது. அதற்கு நாம் கொடுக்கிற பதில் அல்லது காலாகாலமாக கிறிஸ்தவ கொடுக்கிற பதில் என்னவென்றால், இந்த புஸ்தகம் பல்வேறு ஆய்வுகள் மூலம், குறிப்பாக வரலாற்று ஆய்வுகள், தொல்லியல் ஆய்வுகள் போன்ற ஆய்வுகள் மூலம் இது உண்மையான ஒரு நூல் என்பதும், இது சரித்திரத்திலே எந்த விதமான தவறும் இல்லாமல் இருக்கிறது என்பதும் நிரூபிக்கப்பட்ட ஆயிற்று. ஆகவே வரலாற்றின் அடிப்படையிலும் தொல்லியல் அடிப்படையிலும் வேறு சில ஆதாரங்களின் அடிப்படையிலும் இது தேவனுடைய வார்த்தை என்று நிரூபிக்கப்பட்டாயிற்று. சரி, அடுத்தது, அப்படியானால் இந்த தேவனுடைய வார்த்தை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையை குறித்து யோசுவாவுக்கு ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது முழு பைபிளும் இல்லை, தோரா மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் அங்கே என்ன சொல்கிறாரு? யோசுவா 1:8 படிப்புமா? யோசுவா 1:8 படிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ என்ன ஆலோசனை? நீ கர்த்தருடைய வார்த்தையை, அன்றைக்கு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை அவன் படித்து அதன்படி வாழ வேண்டும். அப்படியானால் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையிலிருந்து
ஒரு கிறிஸ்தவராக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாம் முறைப்படி அறிந்து அதன்படி வாழ்ந்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே முதலாவது வேத வசனத்தை குறித்த உக்கிரானத்துவத்திலே நாம் அறிந்திருக்க வேண்டியது பைபிள் தேவனுடைய வார்த்தை என்பதை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பைபிளை தினசரி வாசிப்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை என்பதுக்கு பொதுவாக கொடுக்கப்படுகிற ஆதாரம் என்னென்னா 2 தீமோத்தேயு 3:16-17. இந்த வசனம் நாம் மனப்பாடமாக செய்ய வேண்டிய ஒரு வசனமாகும். பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நான் வாசித்து விடுகிறேன். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. ஆகவே பைபிள் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17. ஆகவே பைபிளை தேவனுடைய வார்த்தையாக நான் நம்ப வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து அவர் பைபிளுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்தார் என்றால், லூக்கா 4:18-22 வசனத்தை படிப்போமானால், இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை படித்த பின்புதான் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கு அநேக ஊழியத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பெரிய பெரிய பாஸ்டர்ஸை சொன்னாங்க, அது பைபிள் எல்லாம் படிக்க வேண்டாம், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார், நம்ம பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ரொம்ப துர்பாக்கியமான நிலைக்கு நேராக சபை சென்று கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே வேத வசனத்தை படித்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தை படித்து தெளிவடைந்த பின்புதான் அதன் அடிப்படையில் ஊழியத்தை செய்யக்கூடிய இருக்கின்றோம். அடுத்தது, இயேசு கிறிஸ்து மற்றவருடைய வேத வாசிப்பு பழக்கத்தை குறித்து கேள்வி எழுப்பினார். இந்த கேள்வி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறுல அவர் பல்வேறு கேள்விகளை பல்வேறு தருணங்களிலே கேட்டுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அடிக்கடி கேட்டார். அது என்ன தெரியுமா? அந்த கேள்வியை படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். அது அங்கே மட்டும் இல்லை, வேறு இடங்களில் இருக்கிறது. நான் ரெஃபரன்ஸுக்காக அதை மட்டும் படிக்கிறேன். மத்தேயு 12:3 வசனத்தை படிக்கிறேன். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அடுத்த 5ஆம் வசனத்தில் பாருங்க. அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை கடைசி பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? இப்படி பல இடத்துல இந்த கேள்வியை கேட்டுக்கிறார். இந்த ஒரு கேள்வியை மட்டும்தான் இயேசு மீண்டும் 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 கேட்டது. மற்ற கேள்வியெல்லாம் ஒரு தடவை கேட்டிருப்பார், மிஞ்சி போன 2 தடவை கேட்டிருப்பார். ஆனால் இந்த ஒரு கேள்வியை பல இடத்துல அவர் கேட்டுக்கிறார். நீங்கள் வாசிக்கவில்லையா? வேதத்தில் வாசிக்கவில்லையா? அது எதை காட்டுகிறது என்றால், ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் வேதத்தை அல்லது பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கின்றார். இல்லை, ஆகவே நாம் வேதத்தை வாசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்றால் அதை குறித்து இயேசு கேள்வி கேட்பார். நம்மகிட்ட கூட அதை கேட்பார். அடுத்ததாக, வேத வசனங்களை வாசிக்கும்படி அப்போஸ்தலர் நமக்கு கட்டளையிட்டுள்ளனர். இல்லை, அப்போஸ்தலர்களும் தங்களுடைய சீஷர்களுக்கு கொடுத்த அறிவுரை வேத வசனங்களை வாசிப்பதற்கு கட்டளை கொடுத்தார்கள், அறிவுரை கூறினார்கள். அடுத்ததாக, ஆதி சபை விசுவாசிகள் தினந்தோறும் வேதம் வாசித்தனர். அப்போஸ்தலர் 17:11 படிக்கும்போது மிக அருமையான ஒரு வசனம். அது கூட நம்ம காணாமல் படித்து வைக்கிற வேண்டிய வசனம். விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்வது கூட அந்த வசனம் நமக்கு பயன்படும். அப்போஸ்தலர் 17:11 அதை நான் படிக்கின்றேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிற நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ ஆதி சபை மக்களும் வேதத்தை வாசித்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது, மற்றவர்களுக்கு வேதத்தை போதிக்கும்படி அப்போஸ்தலர் தங்களை பின்பற்றியுள்ள கட்டளை கொடுத்தார்கள். பாருங்க, வேதத்தை வாசிக்கவும் கட்டளை கொடுத்தார்கள், வேதத்தை பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவும் அப்போஸ்தலர் கட்டளை கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம எங்கே படிக்கிறோம்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக
நீ என்னிடத்தில் கேட்டவளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் படித்தால் மட்டும் போதாது, நாம் மற்றவர்களுக்கு படித்து கொடுக்க, போதித்து கொடுக்கவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அறிவுரை நமக்கு அப்போஸ்தலர்கள் தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக, ஆவிக்குரிய வாழ்வில் வளர்வதற்கு வேதாகம் உதவி செய்கிறது. இந்த வசனம் கூட ரொம்ப ஃபேமஸ் என்று சொல்லும்போது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க மறுபடியும் பிறந்த உடனடியாக சொல்ல வேண்டிய ஒரு வசனம் உண்டென்றால் அது இந்த வசனம் தான். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்தை படிமா. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். என்ன செய்யணும்? களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். தேவனுடைய வசனம் களங்கமில்லாத ஞானப்பாலுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இல்லை, தாய்ப்பாலுக்கு ஒப்பாரு. தாய்ப்பாலில் தான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை வளர்வதற்கான சகல போஷாக்குகளும் அல்லது அனைத்து நியூட்ரிஷனும் ஒரு தாய்ப்பாலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே அதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர்வதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது, வேதாகமத்தை வாசிப்பதற்காகவும் செயல்படுத்துவதற்காகவும் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 1:3 படிக்கும்போது இதை நம்ம வாசிக்கும்போது வாசிக்கவும் கேட்கவும் அதன்படி செய்யவும் நமக்கு அறிவுரை கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவாக நாம் தேவனுடைய வார்த்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்னென்னு அறியணும், அதை படிக்கணும், தியானிக்கணும், அதை மற்றவர்களுக்கு போதிக்கணும். சுருக்கமாக சொல்கிறேன். ஆகவே இன்றைய தினத்திலே நாம் 2 காரியங்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஒன்று சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்குள்ளாக சுவிசேஷத்தை அறிதலுக்கு கொடுக்க வேண்டும், அறிவித்தலுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அதுபோல் தேவனுடைய வார்த்தை குறித்து கணக்கு கொடுக்கும்போது தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதை பிறருக்கு போதிப்பதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த 2ஐயும் குறித்து நாம் இன்று பார்த்திருக்கின்றோம். அடுத்த வகுப்புகளிலே நாம் நேரத்தை குறித்ததான உக்கிரணத்துவத்தை குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இன்றைய தினத்திலே நாம் இந்த வகுப்புகளை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் அல்ல உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமானால் இப்போது நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். சார், இந்த பேஜ் நம்பர் 11ல ஒரு கேட்டகரி சொன்னீங்களா, சிலர் கிறிஸ்தவர்கள் உப்பாய் இருப்பதில்லை அப்படின்ட்டு. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருக்காங்களா, இல்ல அந்த உண்மையை ஏற்க மறுத்து இருமாப்படைந்திருக்காங்களா, என்ன கேட்டகரியில இருக்காங்க? அதான் அந்த முதல் பாயிண்ட் பாருங்க. அநேகமாக அவர்கள் மறுபடியும் பிறந்தவளா இருக்க மாட்டார்கள். அதாவது இந்த இடத்துல ஒருவருடைய பெயர் கிறிஸ்தவன பெயராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசுதாஸ் என்று கூட இருக்கலாம். அவன் மறுபடியும் பிறக்காமல் இருந்தால் அவன் உப்பாக இருக்க முடியாது. அது முதல் கண்டிஷன். ஏன்னா நம்ம அந்த காஸ்பல் மினிஸ்ட்ரியில் போகும்போது சில வேளை நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா என்னென்னா, நம்ம அவங்கள கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அணுகுவோம். ஏன்னா அவங்க பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். சில வேளை ஏதாவது நல்ல ஒரு சர்ச்சு கூட போயிட்டு இருப்பாங்க. பட்டு சில வேளை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அவர்களை கண்டிருக்கலாம் அல்லது இனிமேல் காண்பீர்கள், உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ரட்சிக்கப்படாமலே போலி கிறிஸ்தவர்களாக இருப்பார்களாகில் கிறிஸ்தவ பேர் கொண்டிருந்தால் கூட அவர்களால் ஒப்பாக இருக்க முடியாது. ஒரு ரீசன். ரெண்டாவது, நீங்கள் கேட்டது பார்க்கும்போது சிலர் ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட உப்பாக இருக்க முடியாமல் இருக்கலாம். உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவர்கள் உப்பாக இருக்க முடியாமல் இருக்கலாம். காரணம் என்னவென்றால் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அவங்க வேத வசனத்திற்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு கூட என்னோட ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். ரட்சிக்கப்பட்ட ஒருவன் பாவம் செய்தால் தேவன் தடுக்க மாட்டார் என்று கேட்டார். அது அவருடைய மனதில் எதை வைத்து கேட்டார் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஒருவன் பாவம் செய்ய மாட்டான், அப்படி பாவம் செய்தால் ஆண்டவரே அவனை தடுத்து விடுவாருங்கிற ரீதியில் அவர் மறைமுகமாக என்ன சொல்ல வரார்னா, தேவன் தடுக்கவில்லை என்றால் நாம் செய்வதெல்லாம் சரி என்று மறைமுகமாக அவர் சொல்ல வருகிறார். இது ஒரு தவறான கருத்து. என்னன்னா, ஒவ்வொரு தடவை நம்ம தவறு செய்யும்போது தேவன் தடுத்துட்டு இருக்க மாட்டார். தவறு செய்யாதே அல்ல பாவம் செய்யாதே என்று ஒரு பொதுவான கட்டளை அவர் கொடுத்து விட்டார். அதன்படி நாம் பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் வாழ வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறோம்.
ஆனால் இப்படிப்பட்ட கருத்துக்களை வைத்துவிட்டு நான் செய்கிறதெல்லாம் சரின்னு ஒரு கிறிஸ்தவன் வாழ ஆரம்பித்து விட்டான் என்றால், ஒருவேளை அவன் மறுபடியும் பிறந்த நல்ல கிறிஸ்தவனாக இருப்பான். ஆனால் வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கோட்டை விட்டுட்டே இருப்பான். அவனுக்கே சில தெரியாது. ஏன்னா அவன் தவறான ஒரு வசனத்தை புரிந்து கொண்டு அல்லது தவறாக இறையியலை புரிந்து கொண்டு தவறான ஒரு வாழ்க்கையை வாழ முற்படும் போது அவனை அறியாமலே ஒரு தவறான வாழ்க்கைக்குள்ளாய் போய் கொண்டிருப்பான். அதை சமூகம் பார்த்து கொண்டிருக்கும். அவனுக்கு தெரியாது, சில அவனுக்கு தெரியாது, ஆனால் சமூகம் பார்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவன் சமூகத்துக்கு உப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் போகிற கொஞ்ச நாளுக்கு பின்பு எங்கேயாவது போய் சுவிசேஷம் சொல்ல போனான்னா அவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு வாழ்க்கை சரியில்லையா. ஸோ ரட்சிக்கப்பட்டவர்களும் உப்பாக இல்லாமல் இருப்பதற்கு அவருடைய வாழ்க்கை முறைகள் சில வேளை ஆகிவிடும். அதனால்தான் அந்த ரட்சிக்கப்படாதவனும் அப்படி இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டவனும் தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தவில்லை என்றால், அதாவது அவ்வப்போது, டெய்லி என்று சொல்கிறேன், ஆனால் டெய்லி என்பதை தான் பொதுவாக அவ்வப்போது என்று சொல்கிறேன். அந்த வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டும் போது ஒரு தவறை வேத வசனத்திலிருந்து நாம் சுட்டி காட்டி நமக்கு ஆவியான உணர்த்தி, அதில் நாம் படிக்கும்போது இது இந்த வசனத்தோடு என்ற வாழ்க்கை பொருந்தவில்லை என்று ஒருவர் கண்டுகொண்டால் அதை அவர் சீர்படுத்த வேண்டும். நல்லா புரிஞ்சிடுங்க, உண்மையிலே ஒரு மனிதன் வேத வசனத்தை படிப்பானாயில், கொஞ்சம் சுய சிந்தையோடு படிப்பானாயில், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உணர்த்துவார். உன்னுடைய பாதை இந்த இடத்துல சரியில்லை அல்லது இந்த இடத்துல சரியாக இருக்கிறப்ப ஆண்டவர் உணர்த்துவார். எந்த இடத்துல சரியில்லை என்று உணர்த்தப்படுகிறோமோ அந்த இடத்தை நாம் சீர் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தேவனுடைய பலத்தினாலும் தேவனுடைய வார்த்தையுடைய பலத்தினாலும் நாம் சீர்படுத்த வேண்டும். இப்போது இன்னொரு கேள்வி, சில மனிதர்கள் ரட்சிக்கப்பட்ட போல எல்லா காரியத்தையும் ஈடுபடுவாங்க. ஆனால் சில தவறுகள் அவங்களுக்கு தெரிந்தாலும் உணர்த்தப்பட்டாலும் பிறரால் சொல்லப்பட்டாலும் அதை திருத்தவே மாட்டாங்க. எனக்கு ஒரு சிலர் அப்படி தெரியும், என்ற அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது என்ன சிக்கலில் மாற்றணும் தெரியுமா? அவங்களுக்கு கேர்ஃபுல்லாக அவங்க நம்ம ஆய்வு செய்வோன்னா சிலர் அவங்க ரட்சிக்கப்படாதவர்களாகவே இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டுள்ள வேஷத்தை தரித்து கொண்டு எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஸோ ஆகவே உப்பாக இருக்காத காரணம் ரட்சிக்கப்படாததும் ஒன்று, அதில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலுக்கும் உரிய இடத்தை கொடுக்காமல் இருந்தால் அந்த ஆபத்து இருக்கிறது. அதன் மூலம் நாம் உப்பாக இல்லாமல் போவதற்குள்ள சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.